ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை என்றும் தடமாறாது. காரணம், அதில் ஆன்மாவாக நீ பயணம் செய்கிறாய். அந்த பயணத்தை உனக்கு தர ஓட்டுநராக உன் சாய்தேவா இருக்கிறேன். நீ என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய். உன் மனதில் இருக்கும் தேவையற்ற பயத்தை தூக்கி தூர எறிந்து விடு. வாழ்க்கை என்னும் அறையில் நீ நுழைய படிக்கட்டுகள் சவாலான பகுதியாய்தான் இருக்கும். நீ ஏறுகிறாய், சிறிது காலத்தில் நீ உள்ளே சென்று விடுவாய். அதனால் எதற்கும் கலங்காதே. உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் சாய்தேவா உன்னை விட்டு நான் அகல மாட்டேன். நான் வருவேன் உனக்காக, கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி ஆனந்தத்தை மகிழப் போகிறாய். இந்த பிரபஞ்சத்தில் 4 பேர் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டுமானால் யாரையும் நீ திரும்பி பார்க்காமல் உன் செயல்களில் மட்டும் கவனத்தை செலுத்து. மற்றவர் வழியில் நீ உட்புகாத வரை உன்னை பிரச்சனைகள் பின்தொடராது. நீ என் அருகில் அமைதியாக அமர்ந்திரு. ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பாபா பக்தர்களிடம் அடிக்கடி கூறுவது உண்டு. அதாவது ரகசியமாகவும் மறைமுகமாகவும் பாபா பக்தனுக்கு தேவையானதை செய்து விடுவார். இருப்பினும் அவரிடம் நம்பிக்கை வைத்தல் மிக மிக அவசியம். உயர்ந்த கடவுள் முதல் மண்ணில் நெளியும் புழுக்கள் வரை அனைத்து உயிரிடத்திலும் உயர்வு தாழ்வு கருத வேண்டாம். பாபாவின் உள்ளம் கண்ணாடி போன்று தூய்மையானது. அவரது மொழிகள் எப்போதும் அமுதத்தை பெய்தன. பணக்காரர் ஏழை யாவரும் அவருக்கு ஒன்றே. புகழ்ச்சி இகழ்ச்சி அவற்றை அவர் அறிந்திருக்கவில்லை. பாபா கிட்ட நாம் கேட்டது இன்னும் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. பாபா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். என்னை நோக்கி திரும்புவனுக்கு துன்பங்கள் எதுவும் விளையாது. நம்பியவர்களுக்கு கண்கண்ட வைத்தியர் சாய்நாதன். கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவர் ஸ்ரீ சாய்பாபா. தன்னை நம்பும் பக்தன் வீட்டில் காவலனாக இருந்து அருள் செய்கிறார். பக்தர்களால் பரபிரம்ம சுரூபம் என்று துதிக்கப்படும் சாய்பாபாவின் பொன்மொழிகளை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள். வருவது வரட்டும், விட்டு விடாதே. உனது ஆதாரமான குருவை உறுதியாக பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் அவனுடன் ஒன்றியிரு. எனது பக்தன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், என்னிடமிருந்து 3000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும், காலில் நூல் கட்டியுள்ள சிட்டுக்குருவியை போன்று சீரடிக்கு இழுக்கப்படுவார். தேவைப்பட்டால் நான் அவன் இருக்கும் இடத்துக்கு சென்றும் அருள் புரிவேன். குடும்பத்தில் ஒரே ஒருவர் என் மீது நம்பிக்கை கொண்டு சரணடைந்திருந்தாலும் கூட அவர் பொருட்டு அந்த குடும்பத்தையே காப்பது எனது பொறுப்பு. வெறும் கல்வியினால் பலன் ஏதுமில்லை. நீங்கள் சிந்திக்க கற்ற நெறியில் நிற்றல் வேண்டும். குருவின் அனுக்கிரகமின்றியும் ஆத்மானுபதியுமின்றியும் உள்ள வெறும் ஏட்டு படிப்பால் பயனில்லை. எனவே குருவுக்கு பயந்து கற்ற நன்னெறியின்படி நடந்து கொள்ளுங்கள். உடம்பை புறக்கணிக்கவோ விரும்பி செல்லமாக பராமரிக்கவோ கூடாது. ஆனால் முறையாக பராமரிக்க வேண்டும். குதிரையில் சவாரி செய்யும் ஒரு பயணி தன் பயணம் முடியும் வரைக்கும் குதிரையை பராமரிக்கிறது போல உடம்பை பராமரிக்க வேண்டும். ஆத்மானுபதி பெற உடல் உபாயப்படும். சாயின் முன்னால் எவன் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையின் 4 முக்கிய குறிக்கோள்களை, அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு, இவைகளை எளிதில் அடைகிறான். நம்பியவர்களுக்கு கண்கண்ட வைத்தியர் சாய்நாதர். இந்த உலகின் சகல உயிர்களின் உருவத்திலும் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எனவே எவருக்கு உணவளித்து பசி தீர்த்தாலும் அது என்னுடைய பசியை தீர்த்ததாகவே ஆகும். எனவே முதலில் பசியா இருப்போருக்கு உணவு கொடுத்த பின் நீ உண்பாயாக. ஞானம் அடைந்தவர்கள் அடைய விரும்பும் ஊருக்கு போக பல வழிகள் இருக்கின்றன. சீரடியிலிருந்தும் ஒரு பாதை செல்கிறது. அதில் பயணப்பட விரும்புபவர்களுக்கு நான் வழிகாட்டியாக இருந்து இலக்கை அடைய செய்வேன். நான் உங்கள் இதயத்தில் அமர்ந்திருக்கிறேன். சர்வ சீவராசிகளையும் அரவணைக்கிறேன். என்னை நோக்கி திரும்புகிறவனுக்கு துன்பங்கள் எதுவும் விளையாது. பிறருக்கு தீங்கு செய்யாதவர்க்கே பாபா அருள் வருகிறேன். உண்மையில் வறுமையில் தவிப்பவர்களுக்கே செல்வத்தையும் தருகிறேன். எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதில்லை. இதையும் நீ கடந்து செல்வாய். இதற்கும் உன் சாயப்பாவின் துணை உண்டு. நீ இன்னும் கொஞ்சம் காலம் அனைத்தையும் சகித்துக் கொண்டேரு. நான் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன்.
உன்னை ஆசீர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க நானே உன் வீட்டிற்கு வருவேன். தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகிறாய்? ஏன் தடுமாறுகிறாய்? எதிர்காலத்தை பற்றி பயம் எதற்கு? நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை உனக்கு எதற்கு? நான் இருக்கும்போது எதற்காக இந்த கவலை? அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன். அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய். வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உன் பக்கத்தில் நான் உனக்காகவே இருக்கிறேன். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதுதான் என்னுடைய கடமை. நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன்னுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி வைத்திருக்கிறேன். ஒருவன் உயர்வை கண்டு பொறாமைப்படாதே. அவன் பட்ட கஷ்டம் தெரிந்தால் அடைய வேண்டும் என்ற ஆசையே உங்களுக்கு வராது. என்னை வழிபட்ட பின் உன்னில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்று தெரியுமா? உன் மனம் நல்லதை மட்டுமே நினைக்கும். உன் நாவு அடுத்தவர் மனதை ஒருபோதும் புண்படுத்தாது. உன்னுடைய செயல்கள் முழுமையாக இரக்க குணம் உடையதாகவே இருக்கும். நான் சொல்வது சரிதானே? நீ அப்படித்தானே இருக்கிறாய்? வாழ்க்கையில் உள்ள சில தருணங்கள் ஏன், எப்படி என்ற கேள்விகளும், ஏன் பிறந்தேன், எதற்கு என்னை படைத்தீர்கள் என்ற புலம்பல்கள் உன் வாயில் இருந்து பேசுகிறாயா? உன் புலம்பல் உனக்கான தீர்வாய் அமைந்து விடும் என்று நினைக்கிறாயா? மேலும் அது உன்னை அந்த சூழலில் அமுக்கி மறுபடியும் உன்னை அதே சூழ்நிலைகளில் மேலோங்கத்தான் செய்யும். அந்த சூழ்நிலைகள் உன்னை அமுக்கி மூச்சை திணற வைக்கும். சுற்றியுள்ள சூழ்நிலை உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவைகள் உன்னை காயப்படுத்தாது. நான் உன்னை காப்பாற்றுவேன். வீணாய் உன் நிம்மதியை தேவையில்லாத விஷயங்களுக்காக தொலைத்துக் கொள்ளாதே. உனக்கு வரவேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாக வந்தடையும். அதற்கான காலமும் நெருங்கிவிட்டது. ஏக்கங்கள் கொள்ளாதே. அது உன்னை வெறுமையாக்கிவிடும். நமக்கென்று நாம் சாய் தேவா தரும் எல்லாம் நல்லதுக்கே என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சில விஷயங்கள் நடக்க தாமதமாகலாம். அதற்கென்ற காரணம் நமக்கு தெரியாது. அந்த பாபாவுக்கு மட்டுமே தெரியும். அதுவும் நல்லதாகவே இருக்கும். நல்லது என்ற விஷயம் கிடைக்க தாமதமாகலாம். ஆனால் உனக்கு அது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். என் கையிலிருந்து ஆசி பெற்று சந்தோஷமாக நீ வாழ்வாய். உன் வாழ்க்கையில் மழை அடித்துக் கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாயா? ஒதுங்க கூட இடைவெளி இல்லை. கண்ணீர் வழிகின்றது என்று வருந்தாதே. உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகிறது. மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது சவாலான செயல்தான். நேர்மறையில் வாழும்போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும். முன்னே உன் கால் சென்றால் நிழல்களாய் எதிர்மறை உன்னை பின்தொடரத்தான் செய்யும். அதனால் உன் மனதில் சோகம் என்ற படையை சேர விடாதே. அது உன் மனதை முழுக்க தூசியாக ஆக்கிவிடும். உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எறிந்து செல். உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற என் குழந்தை. நீ இன்றும் நான் உன்னுடன் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு. யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் கைவிட மாட்டேன். இது சத்தியம். என்னை நீ நம்பு. உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கிறேன். உன்னை தயார்படுத்திக்கொள். எனது பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது. அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. எனது காலடிப்படும் நேரம் சுபிட்சமாக மாறப்போகிறது. இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய். இனி என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது. நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது. நீ போகும் பாதை விடியலுக்காக போகும் பாதை. இருள் சூழ்ந்துதான் இருக்கும். அதில் உனக்கான பயங்கள், கலக்கங்கள் இருக்கலாம். ஆனால் உனக்கென்று பாதையில் நீ ஒருவராக மட்டும்தான் செல்ல முடியும். ஆனால் உனக்காக துணையாய் அந்த இருளில் நான் இருப்பேன். இருள் என்பதனால் உன் கண்களுக்கு புலப்படாமல் கூட நான் இருக்கலாம். ஆனால் நான் உன்னிடத்தில் தான் இருக்கிறேன். உன் பாதை, உனக்கான வெற்றி, இவையெல்லாம் உன் ஆன்மாவுக்கு எழுதி வைக்கப்பட்டது. உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும். அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். இனி கவலைப்படாதே. நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும், காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய். அதை நடத்தி காட்டுவேன்.
என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை. வெகு விரைவில் நடக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். முழுவதுமாக என்னை நீ பிடித்துக்கொள். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். உன்னுடன் சாயப்பா இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் இது. நல்ல வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்று நீ யோசித்து உள்ளாயா? அப்படி நீ யோசிக்கும் போது உன் மனமும் உன் புத்தியும் என்ன சொல்கிறது என்று உணர்ந்துள்ளாயா? அப்பா, என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே எனக்கு திக்குமுக்காய் இருக்கிறது. இதில் அந்த போராட்டங்களின் காரணத்தை எப்படி உணர்வது? அதற்கு என் கவனம் எப்படி செல்லும்? கழுத்து வரை பிரச்சனை இருக்கும்போது என்றுதானே கூறுகிறாய். நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா? ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமைந்திருக்கும். ஒரு நூலின் ஆரம்பம் நீ தொடங்கலாம், ஆனால் முடிவு உன் செயல்கான தேவை எவ்வளவு என்று இருக்கிறதோ அந்த அளவு நீளும். அதை நீ யூகிக்க முடியாது. உன் செயல்கள்தான் அதன் அளவை தீர்மானிக்க முடியும். புரியவில்லையா? உன் போராட்டங்களுக்கான தீர்வு உன்னிடத்திலே இருக்கிறது. ஆரம்பித்து உன்னிடத்தில்தானே. அதன் முடிவு உன் ஆன்மாதான் நிர்ணயிக்கும். புத்தியும் மனமும் மாயையால் இழுக்கப்படும் போது உன் ஆத்மா வலியை எதிர்கொள்கிறது. அதன் வெளிப்பாடுதான் உன் மனம் கொண்ட இறுக்கம். அந்த ஆத்மா உன் சாய்தேவாவால் கவனிக்கப்படுகிறது. ஆனால் நீ எதற்கும் அழாதே. முதலில் அது உன்னை சிண்டி பார்க்கும். பிறகு உன்னுள் அதன் ரூபத்தை பதிக்க மேற்கொள்ளும் போதுதான் நீ உணர்வின் மன வழியால் நசுக்கப்படுகிறாய். புத்தியும் மனமும் போராடும் தருணம் மிக துன்பமான வழிதான். ஆனால் அதை உனக்கு தர காரணம் உன் புலன்களை கட்டுப்படுத்தி உன் ஆன்மாவுக்கு விலையளித்து என்னுள் என் பிள்ளையாய் உன்னை சங்கமிக்கத்தான். அந்த நூலின் நுனி முடிவு அளவு உன் சாய் தேவாவின் கையில்தான் உள்ளது. நீ சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வருவாய். நீ வைரக்கல். நீ இந்த துவாரகமாயின் தாயின் தேகத்திலும் குருதியிலும் பிறந்த என்னுடைய பிள்ளை. நீயும் நானும் ஒன்றே. உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை சாய்தேவா துவாரகமாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள். என்னை நம்பிய என் பிள்ளைகள் அனைவரையும் சோதிப்பேனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன். இது என் வேத வாக்கு. நேரம் வரும் வரை பொறுமையாக இருங்கள். மாறுவது மனிதர்களின் இயல்பு. அதை புரிந்து கொள்ளாதது உன் தவறு. மனதால் நொந்து போவதை விட இனியாவது உன்னை காத்துக் கொள்வது நல்லது. வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம். பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும். முன்னேற்றத்திற்கு வழி வரும் இடங்கள் தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்றில். அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல. இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொட. நீ என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டு போய் விழமாட்டாய். நீ கீழே விழுவது வீழ்ச்சி அல்ல. விதையாய் கீழே உன்னை நான் தூவுகிறேன். அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள். அவை உனக்கு புதியது. அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும். ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது. பிறகு செடியாய் மரமாய் வளரும். அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கி கொள்ளும். அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய. அதை போலத்தான் நீயும் இருக்கிறாய். நீ விழுந்து இருக்கலாம், ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே. எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு உயரப் போகிறாய். அதற்குத்தான் இந்த சறுக்கல் என்பது கீழே விழ அல்ல, மேலே உயர்ந்து செல்ல. உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை தூவி உள்ளேன். சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு துணத்தும் பாடமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய். என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்கிறாயா? நான் சொல்வது காலம் நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல. எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல். எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும். அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல். எதிர்காலம் கொஞ்ச தூரம்தான், அதனால் தான் தாமதமாகிறது என்று நினைக்கிறாய். ஆனால் அது தாமதமில்லை. உன்னை நீ தயாராக்கி கொள்ளும் காலம் இது. வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது. இதில் நீ நிச்சயம் ஜெயிப்பாய். உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகிறது. சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம். இவற்றை உன்னுடன் அமர்ந்து காண நான் விரும்புகிறேன். நல்லொழுக்கம், சிந்தனை, தெளிவு, தன்னடக்கம், கருணை,
பணிவு, கட்டுப்பாடு, நேர்மை மற்றும் புலனடக்கம் இவையே உண்மையான ஞானத்துக்கு உரிய பண்புகள். வாழ்க்கையில் வெற்றியடைய இந்த பண்புகள் உனக்கு துணை புரியும். வாழ்க்கையில் நம்மை சுற்றி அதிகமான மனிதர்கள் இருப்பார்கள். ஆனால் யார் எப்படிப்பட்ட மனிதன், நமக்கு நல்லது நினைப்பவர் யார் என்று அறிவது கடினம். அறியாத நேரத்தில் உனக்கான நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்யும் உள்ளம் இருந்தால் அதைவிட பாக்கியமுடைய மனிதராய் நீ இருப்பாய். அப்படி நீ அவர்களை கண்டுபிடித்து விட்டால் அவர்களுக்கும் அவர்களை சேர்ந்தோருக்கும் நிறைவான வாழ்க்கை அமைய தினமும் பிரார்த்தனை செய். உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். இதை பற்றியும் கலங்காதே. தயவு செய்து பேசுவதற்கு முன் யோசித்து பேசு. பழகுவதற்கு முன் யோசித்து பழகு. ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும். உனது எண்ணங்கள் வேறுபடுவதில்லை, ஆனால் மற்றவர் எண்ணங்கள் வேறுபடக்கூடும். உன்னை தவறாக நினைக்க நேரிடும். கவலைப்படாமல் இரு. உனது கர்ம பலன்கள் காரணமாக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக, உன்னை பற்றி அனைத்தும் நான் அறிவேன். துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான். நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன். இனி அது நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விடு. எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். அப்பா நான் இருக்கிறேன். என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். என்னை நோக்கி பார். என்னுடைய விழிகள் இரண்டும் உன்னோடு பேசும். உன் அப்பாவாக இருந்து உன்னை அரவணைத்து காப்பேன். இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாய். நான் உனக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறேன். ஒரு கதையின் மூலம் சொல்கிறேன். அதை நீ உனக்காக எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் உனக்கு நன்மை விளையும். சஞ்சல புக்தியுடைய மனிதன் ஒருவன் இருந்தான். அவனுடைய இல்லத்தில் தனமும் தானியமும் மற்ற பொருட்களும் ஏராளமாக நிரம்பி கிடந்தன. உடலிலும் மனதிலும் வியாதியோ வெக்கியோ இல்லை. ஆயினும் அவன் உபாதிகளை தேடினான். அவசியமில்லாமல் தலைமேல் பாரத்தை ஏற்றிக்கொண்டு அங்கும் இங்கும் அலைந்தான். அவன் மனதில் அமைதி இல்லை. ஒரு நேரம் பாரத்தை இறக்கி வைப்பான், அடுத்த நிமிடமே மீண்டும் பாரத்தை தலையில் ஏற்றிக் கொள்வான். அவனால் அவனுடைய மனதை சலனமில்லாமல் வைத்துக் கொள்ள முடியவில்லை. அவனுடைய அவஸ்தையை பார்த்து என்னுடைய மனம் கனிந்தது. நான் அவனிடம் சொன்னேன், உன்னுடைய மனதை நிலை பெற செய்து ஏதாவது ஒன்றில் நிறுத்து என்றேன். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீ அனாவசியமாக அலைகிறாய். முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றில் நிலை பெற செய் என்ற இந்த கதையை அவனிடம் சொன்னேன். இந்த கதை தனக்காகவே சொல்லப்பட்டதாக எண்ணி தர்மசி என்ற பக்தர் புரிந்து கொண்டார். தேவையில்லாமல் எக்காரணமின்றி கவலையால் பீடிக்கப்பட்டவராக தனக்குத்தானே இன்னல்களை தேடிக்கொண்டதை எண்ணி வருந்தினார். செல்வமும் உறவினர்கள் மற்றும் சமூகத்தினர் மத்தியில் உள்ள கௌரவம் இவற்றில் எதையும் மனதில் கொள்ளாமல் துக்கங்களையும் இன்னல்களையும் கற்பனை செய்து கொண்டு வாழ்ந்ததை எண்ணி நமக்காகவே பாபா இக்கதையை கூறியுள்ளார் என்று கருதி மனமாற்றம் கொண்டார். இந்த கதை உங்களுக்காகவும் சொல்லப்பட்டது. நீங்களும் ஒரே இடத்தில் மனதை வைக்காமல் வேறு திசையில் திருப்புங்கள். அந்த திசையில் நான் இருக்கிறேன். அங்கு உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். நிறைவில்லாத மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக குதூகலமாக இருப்பாய். என்னை நம்பு. உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன். என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெறுவாய். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உன்னோடு என்றும் என்றென்றும் நானே இருப்பேன். நல்லதே நடக்கும். உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைபயிற்சி செய்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன்.
நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஓர் உத்வேகத்துடன் புத்தியும் மனமும் சேர்ந்து உன்னை சுற்றியுள்ள துயரங்களை தகர்க்க செய்யப்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம். அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையிலும் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம், விரக்தி, ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய வழியில் செல்ல நினைக்க கூடாது. அது உனக்கு நல்லதல்ல. நீ செய்யும் எந்த காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது. எதையும் பொறுக்க முடியாமல் தேவையற்ற கொணல் சிந்தனைகளை நினைத்து வருத்தப்படாதே. உன்னுடன் நான் இருக்கிறேன். என்னை நம்பு. நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன் என்று மந்திரத்தை சொல்லுங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும்.